எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏன் இறந்து இறந்து பிறக்கிறோம், சரிங்களா? பிறக்கிறோம் இறக்குறோம், இது ஏன் இந்த சுழற்சியிலேருந்து நம்ம தப்பிக்க முடியல, பல கோடி பிறப்பு எடுத்து வந்திருக்கோம்னாக்கா எல்லாத்துக்கும் காரணம் கர்ம வினை, சரிங்களா? இந்த கர்ம வினை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒழிக்கணும். அதுக்கு தான் அதை ஒழிச்சாதான் உங்களுக்கு பிறவிலேருந்து தப்பிக்க முடியும். நீ நல்லது பண்ணினா நல்ல கர்ம வினை வரும், நீ கெட்டது பண்ணினா கெட்ட கர்ம வினை வரும். நீ நல்ல கர்ம வினையும் இல்லாமல் பண்ணணும், கெட்ட கர்ம வினையும் இல்லாமல் பண்ணணும். அப்படி பண்ணினா தான் உங்களுக்கு பிறவியிலேருந்து தப்பிக்க முடியும். அது என்னன்னாக்கா லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. அது என்னன்னாக்கா, இந்த உயிர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடலுக்கு வெளியில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இது எப்படின்னாக்கா, இப்போ மீன் இருக்குனாக்கா, மீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்குது, சரிங்களா? அப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீனோட வெளியில் தான் இருக்குது, சரிங்களா? இப்போது தண்ணியிலேருந்து அந்த மீனை வெளியே எடுத்துட்டாக்கா அந்த மீன் வந்து இறந்துரும், சரிங்களா? ஏன் இறக்குது? அது தண்ணியில் தான் இருக்குது. ஏன் இறக்குதுனாக்கா, அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் அதுக்கு தேவையான அதுதான் அது அந்த தண்ணியில் தான் இருக்குது அதோட உயிர் சக்தி, சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம இப்போ இருக்கோம், நம்ம சுவாசிக்கிறோம், சரிங்களா? நம்ம சுவாசிக்கும் போது நம்மளோட உயிர் சக்தி எங்கே இருக்குனாக்கா வெளியில் இருக்குது. நம்ம காற்று ஆக்சிஜன் தான் நம்ம உயிர் சக்தி, சரிங்களா? இப்போ அந்த உயிர் சக்தி வந்து நம்ம காற்று இல்லாமல் இருந்தோம்னாக்கா நம்ம கண்டிப்பாக இறந்துருவோம். அப்போது நம்ம உடலில் இருந்து கூட பிரயோஜனம் இல்லை. நம்ம வெளியிலேருந்து உயிர் சக்தி வந்தால் தான் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா உயிரோடு இருப்போம். அதே மாதிரி தான் அந்த மீனுக்கும், சரிங்களா? அது என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஜோதி இருக்குது, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாதம் இருக்குது, சரிங்களா? இது ரெண்டுமே வந்து சேர்ந்து பரமாத்மாவாக ஒன்று உருவாகுது, சரிங்களா? இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரகாசம் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தகரகாசம். இந்த தகரகாசம் என்னன்னாக்கா, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கோள்கள், சரிங்களா? அதோடு சேர்ந்து நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஜோதியும் நாதமும் சேர்ந்து அதுவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜீவாணு உருவாகுது, சரிங்களா? அதுதான் ஜீவாத்மா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூதகாசம்னு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அது கூட இந்த ஜீவாத்மா சேரும்போது அது கீழ் நோக்கி பயணம் பண்ணுது. கீழ் நோக்கி பயணம் பண்ணி அது வந்து பூமி அடையுது. பூமியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரகிருதி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூமியில் வந்ததுக்கப்புறமா புல்லாகி, பூண்டாகி, புழுவாகி, மிருகமாகி, பாம்பாகி, அதுக்கப்புறமா எல்லா பிறப்பும் வந்து பார்த்திங்கன்னா இருந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அது முத்தி அடையுது, சரிங்களா? இதுதான் வந்து இந்த சைக்கிள். இது தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அது என்னன்னாக்கா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், பரமகாசத்துலேருந்து இந்த உயிர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூமிக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 கோடி வருஷம் கிட்ட ஆகுது, சரிங்களா? இது எப்படின்னாக்கா, இப்போ நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு வாட்டி நம்ம கண்ணை மூடி திறக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு வினாடி, சரிங்களா? ஒரு வினாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 மணி நேரம், சரிங்களா? 24 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இரவு பகல் சேர்த்து 15 நாள் வளர்பிறை, 15 நாள் தேய்பிறை, அது வந்து ஒரு மாதம். 6 மாதம் உத்தராயணம், தை முதல் ஆணி வரை. அப்புறம் 6 மாதம் தட்சாயணம், சரிங்களா? ஆடி முதல் மார்கழி வரை. இப்படி 12 மாதம் இருக்குது, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட வருஷம். மொத்தம் 365 நாட்கள். இப்போது 365 மனுஷ வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவ வருஷம், ஓகேங்களா? நம்ம 360 வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவருக்கு வந்து ஒரு வருஷம், ஓகேங்களா? அப்போது 360 தேவ வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மனுக்கு ஒரு பகல், ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரம்ம கல்பன்னு சொல்கிறாங்க. கணக்குப்படி பார்த்தாக்கா 3369 கோடி 23 லட்சம் 20,000 நாட்கள் ஒரு பிரம்ம கல்ப வருஷம், ஓகேங்களா? இதே மனுஷ வருஷத்துல கணக்கு பண்ணாக்கா 9 கோடியே 35 லட்சம் 79,750
50 மனுஷ வருஷம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்ம கல்ப வருஷம். ஓகேங்களா? ஒரு இப்போ சித்தர் பாடல்லாம் நிறைய பாத்தீங்கன்னாக்கா அவங்க சொல்லுவாங்க, நான் இத்தனை கோடி வருஷம் இருந்தேனே, நான் அத்தனை கோடி வருஷம் இருந்தேனே தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது இருந்துட்டு அங்க வர்றதுக்கு இருந்தாங்க. ஆனா அதாவது முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் மோட்சம் அடைஞ்சதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க இருக்க போறேன்னு சொல்லல. ஓகேங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் மெயின். ஓகேங்களா? நான் இருந்தேன். அதாவது நீங்க வந்து பரகாசத்துல இருந்து பூமிக்கு வந்து பிறவி எடுக்கிறதுக்கு, அதாவது தகப்பனோட சுக்கில பையில வர்றதுக்கே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 மாசம் ஆயிடும். ஓகேங்களா? 90 நாள் கழிச்சு தான் அம்மாவோட கருப்பையில போகும்போது 9 மாசம். ஓகேங்களா? அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து 365 நாள். ஓகேங்களா? நீங்க பிறக்கிறதுக்கு அதுதான் வந்துட்டு இந்த கால கணக்கு. இது வந்துட்டு சும்மா இது கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? எதனா தப்பு இருக்குன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன இருக்கு பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோல. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக்கு. இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? நிறைய பேர் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம்னு சொல்லிட்டு ஏதோ தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னாக்கா இயற்கைக்கு அகெயின்ஸ்டா போகணும். ஓகேங்களா? அதுதான் மரணம் இல்லா பெருவாழ்வு, சாகா கல்வி, சாகா கலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கைக்கு அகெயின்ஸ்டா போகணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பூமி தத்துவத்தை உடைக்கணும். அப்புறமா தண்ணி, அதுக்கப்புறம் காத்து, அதுக்கப்புறம் நெருப்பு, நெருப்பு, அதுக்கப்புறம் காத்து, அதுக்கப்புறம் ஆகாய தத்துவம், அதுக்கப்புறம் இடி, மின்னல், நட்சத்திரம், கோள்கள், சூரியன், சந்திரன், அதுக்கப்புறம் நாதம், அதுக்கப்புறம் விந்து. சரிங்களா? லாஸ்டா விந்துல போயிட்டு, அதாவது விந்துனா ஜோதி. ஓகேங்களா? இதுல போயிட்டு நீங்க முடிக்கிறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா லேஸ்பட்ட காரியம் கிடையாது. சரிங்களா? எல்லாமே வாயிலே வடை சுடுறானுங்க. அதெல்லாம் பார்த்து நம்பி ஏமாறாதீங்க. அதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இது வந்துட்டு எப்படி சொல்றது, நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு போய் ஏமாறாதீங்க. சரிங்களா? இவ்வளோ விஷயம் இருக்கு. சரிங்களா? சும்மா கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சித்தி. சரிங்களா? நான் சொன்ன சித்தி 64 சித்தி, 66 சித்தி, அந்த மாதிரி இப்போ இது பண்ணவங்களே வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு உடம்புல இருக்கிற அந்த விஷ்ணு தத்துவம், ஒரு பிரம்ம தத்துவம், சரிங்களா, அதே மாதிரி ருத்ர தத்துவம், இந்த தத்துவத்தை உடைக்கவே முடியாது. அவங்களாலே உடைக்க முடியாது. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி சொல்றது, வாதம், பித்தம், கபம் இருக்கு பாத்தீங்களா, சாத்துவ குணம், ராட்சச குணம், அந்த மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் இது. ஓகேங்களா? நான் இந்த உடம்புல வந்து பாத்தீங்கன்னாக்கா இயற்கைக்கு எதிராக இந்த உடம்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நிலைநிறுத்தணும். ஓகேங்களா? அது நிலைநிறுத்தி அதை வந்துட்டு கீழே விழாத அளவுக்கு புலிதேகம் அடையறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். இதுதான் வள்ளலார் சொல்லுவாரு. சரிங்களா? நான் பட்ட பாடு வந்து லேஸ்பட்ட பாடு கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவாரு. ஓகேங்களா? இதை புரிஞ்சுக்கங்க.